ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையின் மூலமாய் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமையும் கனமும் உண்டாயிருப்பதாக கூடி வந்திருக்கிறதான சபையாராகிய உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் கூட அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தின் முதல் நாளிலே தேவனை நாம் தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். இந்த தேவனுடைய செய்திக்குண்டான இந்த நேரத்திலும் கூட இந்த காரியங்களை நாம் சரியான முறையில ஏறெடுப்போம். ஜெபம் செய்யும் பொழுது நமக்கு எப்பொழுதுமே என்ன செய்யறோம், ஒரு ஐக்கியம் இருக்கு ஜெபத்துல அப்படி சொல்லும் பொழுது நம்ம அந்த ஜெபத்தை ஒருவர் ஜெபிக்கும் பொழுது மற்ற அனைவரும் ஜெபிக்கிறோம். அப்படியா? கிடையாது. முதல்ல ஒருவர் ஜெபிக்கும் பொழுது மற்ற என்ன செய்யறோம், கேட்கிறோம். கேட்டு என்ன செய்யறோங்க, அதற்கு பதிலளிக்கிறோம். முடிவில் ஆமீன் என்று சொல்லுகிறோம். அப்ப அது ஜெபத்திற்கு உண்டான அந்த வரையறையை நாம் வைத்திருக்கிறோம், கடைபிடிக்கிறோம், செயல்படுத்துகிறோம். அப்படியாகவே தேவ செய்தியிலும் கூட ஒரு வரை நாம் வைத்திருக்கிறோம். அது ஒரு விஷயத்தை நாம் கடைபிடிக்கிறோம். அது என்ன என்று பார்க்கும் பொழுது ஒருவர் பேச மற்ற அனைவரும் கேட்கிறோம். அந்த ஒருவரும் கூட எப்படி பேச வேண்டும் என்கிறதான ஒரு திட்டத்தை நாம் வைத்திருக்கிறோம். அது என்ன திட்டம் என்று பார்க்கும் பொழுது அது தேவனுடைய வார்த்தையை தான் பேச வைக்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தையை எப்படி பேசுகிறோம் என்று பார்க்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறோம். அப்பொழுது தேவனுடைய வார்த்தையை அனைவருமே நாம் கேட்கிறோம். சரி, இது எதற்காக இது விளக்கப்படுத்தணும் என்று சொன்னால், நாம் எப்படி ஒரு ஜெபத்துல ஒருவர் ஜெபிக்கும் பொழுது அதை கேட்காமல் அல்லது அதற்கு நாம் அதை ஆமீன் சொல்லாமல் அல்லது நாம் ஐக்கியமாக இருக்கிற அந்த வரைமுறையில கண்களை மூடாமல் ஏதோ கண்ணை திறந்து கொண்டு எங்கேயோ பார்த்து யோசித்து கொண்டிருந்தால் அந்த சகோதரன் ஜெபத்துல இணைகிறாரானா? கிடையாது, இணைவது கிடையாது. அப்போ அதை போலவே தேவ செய்தியில அந்த கேட்கிறவர்கள் என்ன செய்யணுங்க, வேற எதையும் யோசித்து கொண்டோ நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதற்காக சொல்றோம். எப்படி ஜெபத்துல நம்ம என்ன ஒருமுகப்படுத்திக் கொள்கிறோமோ அதை போலவே இந்த தேவ வார்த்தை பேசப்படும் பொழுது கூட நம்ம என்ன செய்யணுங்க, நம்மை ஒருமுகப்படுத்தி கொண்டு நாம் இதில் கவனிக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நடத்துனர் சகோதரர் ஒரு வசனத்தை சொன்னார். நீதிமொழிகள்ல திரும்பமாக அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை. ஆமா, இந்த வசனம் நான் பேச இருக்கிறதான தேவ செய்தியினுடைய தலைப்புக்கு ஓரளவுக்கு ஒத்திருப்பதாகவே நான் காண்கிறேன். தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதனால பேசப்படுகிறதான தேவ செய்தியின் தலைப்பு இங்க பலகையில் எழுதியிருக்கிறோம். இது ஏற்கனவே கடந்த 26ஆம் தேதி நடந்த கருத்தரங்குல நாம் இந்த தலைப்பை கொண்டு தேவ வார்த்தைகளை கேட்டோம். பேச போகிறதான இந்த தேவ செய்தி கூட இங்க இருக்கிற அநேகர் என்ன செஞ்சிருக்காங்க, கேட்டிருக்கீங்க. ஏன்னா திரும்பவும் நினைவுபடுத்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் அன்பின் ஊழியர் சகோதரர் அவர்கள் ஒரு குடும்ப ஜெபத்துல இதை பேசினார். அதே தான் நான் திரும்ப என்ன பண்ண போறேன், பேசதான் போறேன். ஆனாலும் இது அநேகருக்கு கண்டிப்பாக என்ன இருக்குங்க, பிரயோஜனம் உள்ளதாக இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வார்த்தையானது மிகவும் யோசிக்க வைத்ததாக இருக்கிறது. அதை அடிக்கடி நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அது மிகவும் ஒரு தொடர்புடையதாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். சரி, சங்கீத புஸ்தகத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம். 19வது சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானி ஆக்குவதுமாய் இருக்கிறது. இப்போ இந்த கர்த்தருடைய வேதமானது அது எப்பேற்பட்டதாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறைவற்றதாக இருக்கிறது. இது ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியுமா என்றால் கிடையாது. தேவனுடைய வார்த்தையானது குறைவற்றதாக இருக்கிறது. அப்ப அதற்கு என்ன பொருள் அந்த வார்த்தைக்கு என்று சொன்னால் அது நிறைவானது என்று அர்த்தம். அப்ப இந்த நிறைவுள்ளதான இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணுங்க, தவற விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில சொல்லப்பட்டிருக்கிறதான தேவனுடைய வார்த்தைகளை சரியாக புரிந்து கொண்டு அதை நாம் செயல்படுத்தணும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கிறதான தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது நிச்சயம். சரி, இந்த நாளில் நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவை நோக்கியே நமது பயணமாக இருக்கிறது. சரி, முதலாவது கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் அறிந்தவர்கள் அனைவருமே இருக்கணும். ஏன்னா கிறிஸ்துவை அறிந்து கொண்டுதான் என்ன செய்யறோங்க, விசுவாச வாழ்க்கையில
நாம் வந்திருக்கிறோம். சரி, அப்ப கிறிஸ்துவை நோக்கியே அப்படிதான் எழுதிருக்காங்க. நோக்கியே எழுதிருக்குல்ல. நோக்கின்னு சொன்னா கூட ஒருவேளை பல நோக்கங்கள் இருக்க மாதிரி நமக்கு தோணும். நோக்கியே என்னதுங்க, ஒரே நோக்கம், அங்க இலக்கை தான் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நோக்கமானது என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில என்ன இருக்குங்க, கண்டிப்பா ஒரு நோக்கம் இருக்கும். சில பேரை கேட்டா என் வாழ்க்கையில அப்பெல்லாம் என்ன இல்லைங்க, நோக்கமே இல்லை, நோக்கமே இல்லாதான் அவருடைய நோக்கமா இருக்கும் போல இருக்குது. அப்படி கூட ஏதோ ஒரு வகையில அவருக்கு நோக்கம் வந்துருது இல்ல. ஆமா. ஆனா சிலரை தவிர்த்து அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கையில நோக்கங்கள் அநேகம். சிறு பிள்ளைகளுக்கு எப்படியாவது என்ன பண்ணணுங்க, ஸ்கூல்ல முடிச்சிடணும், பாஸ் ஆயிடணும் இல்லையா. அப்படி வயதுக்கேற்று நிறைய நோக்கங்கள் இருக்கிறது. ஆனாலும் இந்த சரீர பிரகாரமான நோக்கங்களாக இருந்தாலும் ஆவிக்குரிய வகையில எல்லாருடைய நோக்கமும் என்ன நோக்கம் தாங்க, ஒரே ஒரு நோக்கம் தான். நிறைய நோக்கம் நிறைய பேருக்கு இருக்குது இல்லைங்களா ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனால் தேவனை சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு நோக்கம் தான், ஒரே டார்கெட் தான். என்ன டார்கெட் அது, எப்படியாவது போயிடணும், எங்க, பரலோகத்திற்கு, நித்திய ஜீவனை அடைந்து விட வேண்டும் என்றுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அப்ப அந்த நோக்கத்தை கொண்டவர்கள் என்ன செய்யப்படுறோம் நம்ம வாழ்க்கையில சொன்னா, ஒரு பயணம் பண்றோம். அப்போ இந்த பயணம் ஆங்கிலத்துல டிராவல் பண்றோம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில நிறைய பயணங்கள் இருக்கும். இன்னைக்கு கூட சபைக்கு வருதே ஒரு பயணம் தான், அடிச்சு புடிச்சுக்கிட்டே இல்லையா. ஆனா இன்னும் திருமணமான சகோதரர்கள்லாம் அது தெரியும், அது ஒரு அனுபவம் இருக்கு. மனைவி தூக்கிட்டு பின்னாடி உட்கார வைத்து கொண்டு பிள்ளைகளை தூக்கி பைபிள் பேக்கை தூக்கிட்டு எடுத்துட்டு அது ஒரு பெரிய பயணம் தான். பயணத்துக்கு போற மாதிரி வந்து சேர்ந்து படிக்கட்டுல இருந்து இங்க வந்து அப்பாதான் நம்ம பெருமூச்சு விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ப்ரேயர் பண்ணி தொழுகையில கலந்து கொள்றோம். அது ஒரு பெரிய பயணம் ஆயிருது. சரி, பயணங்கள் இப்படி இன்னும் அதிகமா நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது நம்ம தினசரி வேலைக்கு போகிறதே ஒரு பயணம் தான் இல்லையா. ரொம்ப தூரம் போறோம். நம்ம சபையில கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க போனோம், ஹைதராபாத்துக்கு போயிட்டு வந்துருக்கோம் இல்லையா. போயிட்டு வந்தாச்சு இல்லையா, ஹைதராபாத், டெல்லிக்கு போனவங்க இருக்காங்க இல்லையா, நிறைய பயணம், வெளிநாட்டுக்கு போனவங்க கூட இருக்கிறாங்க. அப்ப இதுல என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு பயணத்தை குறித்ததான ஒரு காரியத்தை பார்க்கும்போது நம்முடைய சரீர வாழ்க்கையில நமக்கு அனுபவங்கள் இருக்கும். பயணப்படுறதுக்கு டிராவல் பண்ணிருப்போம் இல்லையா. அப்போ இந்த பயணத்திற்கு யோசிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் பேசலாம் உலக காரியங்களை குறித்து. ஆனாலும் வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, நாம் வேதத்தை நன்றாக படித்திருப்போமானால் இல்ல படிப்போமானால் நிறைய பயணங்கள் இருக்கு. ஆதியாகமம் தொடங்கி நம்ம வாசிக்க ஆரம்பிச்சு நிறைய பயணங்கள் இருக்கு. ஆனா எல்லாவற்றையும் பேசுவதற்கு இந்த நேரம் கண்டிப்பா போதாது. ஆகையினால ஒரு சில பயணங்களை குறித்து மாத்திரம் நம்ம என்ன பண்ணலாங்க, அதை பார்த்துட்டு நம்ம கடந்து செல்லலாம். ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை அழைத்தார், ஊர் தேசத்திலிருந்து அழைத்து எங்க போகணும்னு அழைத்தார் அவரை. ஆபிரகாம் கிளம்பி வர்றார், அதுவே ஒரு பயணம் தான். அவரை பற்றி படிச்சோம்னா அப்புறம் இஸ்ரேல் மக்கள் பயணித்தாங்க. புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா யோசேப்பு மரியாளும் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் அங்க இயேசு குழந்தை அவரை வச்சு பயணம் பண்றாங்க. அவர் பிறந்த ஊர் எங்கேங்க, நிறைய பேர் எஸ்ல முன்னுக்குறாங்க, நாசத்துல பிறந்தார் அவரு. அதுல ஒரு குழம்பு சைக்கிள் படிச்சாதான் நமக்கு விளக்கம் வரல. பெத்லகேம்ல பிறந்தாரு. அங்க இருந்த ராஜா ஏரோது என்பவர் என்ன செய்தாருங்க, குழந்தைகள் எல்லாம் கொலை பண்றாரு. அங்க இருந்து தூக்கிட்டு ஒரு பயணம் பண்றாங்க அவரை காப்பாற்றுவதற்காக. எகிப்துக்கு போறாங்க. திரும்ப அங்க இருந்து என்ன பண்றாங்க, பெத்லகேமுக்கு தேவன் வரவழைக்கிறாரு. அவருடைய தூதரை கொண்டு யோசேப்புக்கு அறிவித்து, மரியாளுக்கு அறிவித்து திரும்பவும் வராம எங்க போறாங்க, நாசரேத்துக்கு போறாங்க. அவர் நாசரேத்துல வளர்றாரு. அதனாலதான் அவர் எப்படி அழைக்கிறாங்க, நசரேயனாகிய இயேசு என்று அவர் அழைக்கிறாங்க இல்லைங்களா. ஆமா, அப்படியே அங்கேயும் ஒரு பயணம் இருக்கு. இயேசு கிறிஸ்து வாசிச்சு விட்டு அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவர் உயிர் தெழுதலை பார்க்கும் பொழுது எம்மாவு சீஷர்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டாங்க. அந்த தொலைவுல 1 கிலோமீட்டர் தொலைவு அவங்க நடந்தாங்க. அங்க ஒரு பயணத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னும் பவுல் என்ன பண்றாருங்க, சுவிசேஷத்திற்காக பயணங்களை மேற்கொள்ள. இப்படி நிறைய பயணங்கள் இருந்தாலும் கூட நாம் நம்முடைய விசுவாசத்துக்கு இந்த நாள்ல பார்க்க போற ஒரு பயணம், ஒரு டிராவல் பண்ணவரை குறித்து பார்க்கணும்னா, ஆதியாகமம் புஸ்தகத்துல நோவா என்கிற அந்த மனிதனை குறித்து அவர் பண்ணின அந்த பயணத்தை நான் பார்க்க முடியும். சரி, பயணத்தை மேற்கொண்டாலும் கூட பயணிப்பதற்கு என்ன தேவைங்க, கண்டிப்பா ஒரு வாகனம் ஒண்ணு கண்டிப்பா தேவை இல்லையா, ஒரு வண்டி வேணும். அப்ப தேவன் அந்த நோவாவுக்கு வாகனத்தை ஏற்படுத்துகிறார், செய்ய சொல்லுகிறார். என்ன வாகனங்க அது? ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. ஆமா, இப்ப இந்த வாகனத்தினுடைய பெயர் என்னங்க, நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், கப்பல்னு சொல்லுவோம் இல்ல. பேழைன்னு சொன்னா நமக்கு என்ன புரியுது, ஒருவேளை வாசிச்சிருப்போம், பார்த்தது இல்ல. நம்முடைய வாழ்க்கை முறையில நம்ம என்ன பார்த்திருக்கோங்க, படகுகளை பார்த்திருக்கோம், கப்பலை பார்த்திருக்கோம் இல்லைங்களா, போட்டு பார்த்திருக்கோம். என்ன சொல்ல போனா அது ஆங்கிலத்துல சொல்றோம். அப்ப இங்க அந்த பேழையை நோவா
நோவாவை தேவன் என்ன சொல்றாங்க, செய்ய வைக்கிறார், செய்ய சொல்லுகிறார். அப்ப நோவாவும் அதுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப அது எந்த மரத்தால அவரை செய்ய வேண்டும் என்றுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டதை அவர் செய்கிறார். ஆனாலும் நோவாவிற்கு அவர் எங்கே போக போகிறோம்னு தெரியல, எவ்வளவு தூரம் போக போறோம்னு தெரியல, எவ்வளவு நேரம் ஆகும், இந்த கால அளவுலாம் யாருக்கு தெரியலங்க, நோவாவுக்கு தெரியல. ஆனாலும் அது தேவனுக்கு தெரிந்திருக்கிறது. தேவன் ஒரு திட்டம் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நோக்கம் இருந்ததுன்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா? அப்ப தேவனும் கூட அவர் நோக்கம் அல்ல, அவர் தீர்மானிக்கிற தீர்மானம் தான் அது சித்தமாக வெளிப்படுகிறது. அப்ப தேவன் ஒரு திட்டம் பண்ணுகிறார், அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார். அப்போ ஒரு எப்பவுமே ஒரு நோக்கம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அந்த நோக்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய பண்ணுங்க, அந்த நோக்கத்திற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும். அந்த திட்டத்தை என்ன பண்ணணும், திட்டம் வகுத்துட்டோம், நோக்கம் இருக்கு, அப்படியே அமைதியா உட்கார்ந்து கொண்டே இருந்தா அது வந்துருமானா நடக்காது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா செயல்படுத்தணும். அப்போ நமக்கு வாழ்க்கையில நோக்கம் இருக்கணும், அதுக்கு திட்டத்தை வகுக்க வேண்டும், அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அப்ப இங்க பார்க்கும்பொழுது தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, நோவாவை கொண்டு ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கான திட்டத்தை தேவன் அங்க சொல்லுகிறார் நோவாவிடத்துல. அதற்கு நோவாவும் என்ன செய்தாருங்க, கீழ்ப்படுகிறார். அதுதான் தொடர்ந்து இந்த அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது நோவாவுடைய செயல்கள் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். சரி, இங்க இந்த நோவா அவர் எப்படிங்க எப்பேற்பட்டதான பயணத்தை மேற்கொண்டார் என்று சொல்லும் பொழுது அந்த பயணத்தினுடைய கால அளவு எவ்வளவு நாள் அவர் டிராவல் பண்ணிருப்பாரு. நீங்க இந்த பயணம் என்கிற வார்த்தைய ஒரு டிக்ஷனரிலயோ, இப்ப டிக்ஷனரி எல்லாம் யாருக்கிட்டும் இருக்கிறது இல்லை இல்லைங்களா, ஒரு கூகுள்ல நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அதோடைய விளக்கம் என்ன வரும் தெரியுமா, தொலைதூரம் என்று வரும். பயணம் என்றாலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து செல்வதுதான் அது பயணமே குறிப்பிட வரும். அப்போ அதுல அந்த பயணத்துல என்ன தேவைப்படுங்க, நேரம் வரும். நம்முடைய சபை கூடுகிற இடத்திலிருந்து நம்முடைய வீட்டுக்கு செல்வதற்கு ஒரு நேரம் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட வேலை ஸ்தலத்திற்கு போவதற்கு இத்தனை மணி நேரம் ஆகும்னு தெரியுது. அப்போ நோவாவும் கூட எத்தனை நேரம் அல்லது காலம் அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டார் என்று பார்க்கும் பொழுது வேத வசனத்தை படிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் எப்பேற்பட்டதான ஒரு பயணத்தை மேற்கொண்டார் என்று ஆதியாகமம் புஸ்தகத்திலே 7வது அதிகாரம் வசனம் 11 நாம் வாசிக்கலாங்க. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. சரி, நோவாவுடைய வாழ்க்கையில வாழும்பொழுது அந்த நாட்களிலே மனிதனுடைய செயல்கள் தேவனுக்கு எதிராக எப்படி இருந்ததுங்க, மிக மோசமான ஒரு நிலையாக இருந்தது. அப்ப தேவன் இந்த உலகத்தையே அழிக்க நினைக்கிறார். ஆனாலும் நோவா நீதிமானா இருந்ததினாலே அவனுக்கு தேவனிடத்திலிருந்து தயவு கிடைத்தது. அந்த தயவுனாலே நோவாவும் அவன் குடும்பத்தாரும் காப்பாற்றப்படுகிறார்கள், மற்ற அனைவரும் அங்கே அழிக்கப்படுகிறார்கள். அப்ப அந்த அழிவிலிருந்து நோவாவை காப்பாற்றுவதற்காக தேவன் என்ன செய்யறாருங்க, நோவாவை இந்த பேழையில வைத்து அவரை காப்பாற்றுகிறார். அப்போ நோவாவுக்கு இந்த பயணம் ஆரம்பிக்கும் பொழுது நோவாவுடைய வயது அங்க 11வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது 600ஆம் வயது ஆகும் பொழுது. சரி, எப்பொழுது நிறைவடைகிறது? ஆதியாகமம் 8வது அதிகாரம் வசனம் 13 நாம் வாசிக்கலாங்க. 13 மற்றும் 14. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல்தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாது இருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்து இருந்தது. சரி, அங்கே நம்ம 7ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம், அவருக்கு 600 வயசு இருந்தது. இங்க நம்ம 8ஆம் அதிகாரத்துல இங்க வாசிக்கிறோம் 13ல 601. அப்ப கிட்டத்தட்ட 1 வருஷம் 10 நாள் நோவாவுடைய பயணம் அங்க இருந்தது. சரி, இப்ப இந்த நோவாவுடைய பயணம் அவர் எங்கே போய் சேர்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அவர் அரராத் என்னும் மலைகளின் மேல அங்கே நோவா போய் சென்றடைகிறார். அப்ப சென்றடைகிற இடம் நோவாவுக்கு தெரியாது, புறப்படும் போது நோவாவுக்கு தெரியாது, எவ்வளவு நாள் போவார்னு நோவாவுக்கு தெரியாது. ஆனால் அவர் சென்ற இடம் எங்கங்க, அரராத் என்னும் மலை. அதுக்கு பயணத்துக்கு எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவுங்க, 1 வருஷம் கிட்டத்தட்ட அவர் என்ன ஆயிடுச்சுங்க, நிறைவடைகிறாரு அந்த டிராவல் டைம். அப்ப இங்க நோவாவுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாங்க. உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களை ஆகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊடுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிட்டு அவைகள் பூமியிலே பிறரால் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது என்றார். சரிங்க, நோவாவுடைய பயணம் அங்கே ஆரம்பித்து அரராத் மலையில முடிந்து 1 வருட காலம் அந்த பயணத்துக்கான நேரம் எடுத்துக்கொண்டது. சரி, இதெல்லாம் தேவன் சொன்னார். நோவா என்ன பண்ணாருங்க,
கொப்பேர் மரத்தால் அந்த பேழையை செய்து அவர் சொன்னபடியெல்லாம் ஜீவ ஜந்துக்களை எல்லாம் அந்த பேழைக்குள்ள ஏற்றி அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய 3 பிள்ளைகள் அவருடைய மனைவிகளையும் என்ன செய்தாங்க, பேழைக்குள்ள ஏற்றி அவர் பயணம் செஞ்சு பயணமும் முடிவடைஞ்சிடுச்சு. பயணம் நிறைவடைஞ்சு தண்ணி எல்லாம் இறங்கிட்டு இப்போ அவரு இறங்கிடுறாங்க. ஆனால் பயணம் முடிஞ்சிடுச்சு. பயணத்துக்கான நோக்கம் என்ன? தேவன் ஒரு திட்டம் பண்ணிட்டாரு. அந்த திட்டத்தை என்ன சொல்றாருங்க, செயல்படுத்துறாரு நோவா மூலமாக. நோவாவும் அதை செய்து முடிச்சிட்டாரு. ஆனால் தேவனுடைய பிளான் தான் என்ன, அவருடைய திட்டம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்க வாசிச்ச 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பூமியின் மேல கடைசி வரையில பாருங்க, பூமியின் மேல் பலுகி பெருக கடவுது என்கிறது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ இந்த பூமியின் மேல எவைகள் பலுகி பெருக வேண்டும் என்று சொன்னால் அங்க மேல சொன்ன சகல பறவைகளும் அங்க பிராணிகளையும் மாத்திரம் அல்ல. இங்க 9வது அதிகாரத்துல பாருங்க, முதல் வசனத்துல வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்போ தேவன் நோவாவை கொண்டு என்ன திட்டம் செய்திருக்கிறார்? நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து என்ன செய்யணுங்க, பூமியில பலுகி பெருக வேண்டும் என்பதுதான் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சரி, நாம இந்த வசனத்தை பார்க்கும்போது நோவாவின் மூலமாக ஆதாமுக்கும் இந்த வார்த்தைகள் அங்கே கிடைத்தது. ஆனாலும் ஆதாம் மூலமாக சொன்ன தேவன் இந்த நோவா மூலமாக தேவனுடைய திட்டத்தை விரிவடைய செய்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படியாத மக்களை எல்லாரையும் அழித்து நீதிமானாகிய நோவாவை கொண்டு இந்த உலகத்திலே ஜனங்களை வர்த்திக்க பண்ண பலுகி பெருக செய்ய வேண்டியது தேவனுடைய திட்டம். இந்த தேவனுடைய திட்டத்திற்கு நோவா கீழ்ப்படிந்தாரா, கீழ்ப்படையிலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். இந்த வசனத்தெல்லாம் படிச்சு முடிச்சு ஒரு கேள்வி கேட்கிறோம். இந்த முடிச்ச உடனே நோவா தேவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தாரா, கீழ்ப்படியவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டோம்னா அதற்கு பதில் என்ன எழுதணுங்க, கண்டிப்பாக படிச்சு புரிந்தோம்னா கீழ்ப்படிந்தார் அப்படிங்கிற ஆன்சர் தான் வரும். ஏன்னு சொன்னா நோவா தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் என்ன செய்தாருங்க, கீழ்ப்படிந்தார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறாங்க. நோவா தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். இங்க 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கிறோம், நோவா அப்படியே செய்தான். இந்த அப்படியேன்றது மேல இருக்க வசனங்கள் எல்லாம் படிச்சோம்னா அவருக்கு கொடுக்கப்பட்டதான அந்த காரியங்கள் இருக்கும். அதை எல்லாவற்றையும் நோவா என்ன செஞ்சாங்க, அப்படியே செய்தான். அப்போ தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் என்ன செய்தாங்க, செய்து முடித்தான். அப்ப இந்த நோவாவை பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய வேலையை அல்லது தேவனுடைய திட்டத்தை அவர் என்ன செய்யறாங்க, நிறைவேற்றுகிறார். சரி, 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிச்சோம். தேவன் நோவாவையும் அவனுடைய குமாரரையும் ஆசீர்வாதத்தை என்ன செய்யறாரு, பூமியில பலுகி பெருக செய்கிறார். அப்ப நோவாவுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நோக்கம் வைத்தார், ஒரு திட்டம் பண்ணினார். அதை செயல்படுத்தினாரா நோவா? செயல்படுத்தினார். நாம் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இந்த நோவாவுடைய பயணத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் தேவன் என்ன செய்ய வந்தாருங்க, அவங்களுடைய செயல் நிமித்தமாக அழிக்க முற்பட்டார். அப்ப இந்த பூமி எல்லாமே மனிதர்கள் மாத்திரம் அல்ல மற்ற ஜீவன்களும் அங்க அழிக்கப்பட்டது. அப்ப அந்த அழிவிலிருந்து நோவாவையும் அவன் கூட இருந்த அந்த ஜீவ ஜந்துக்களை காப்பாற்றினாரு. அப்ப இந்த பயணம் என்ன பயணம் தான் நம்ம சொல்லாங்க, ஒரு காப்பாற்றுகிற பயணம் தான் இந்த பயணம். எந்த பயணங்க, நோவாவுடைய பயணம். இரண்டாவதாக அவர் பார்க்க போற ஒரு பயணம், ஒரு அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை காப்பாற்றுகிறார். அந்த காப்பாற்றுகளுடைய பெயர் என்னங்க, அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை பண்ணுகிறார். இந்த பயணத்தின் பார்க்க போகிற பயணத்தினுடைய பெயர் விடுதலையின் பயணம். யார் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னா தேவன் தனக்காக தெரிந்து கொண்ட மக்களாகிய இஸ்ரவேல் மக்கள் தான் அந்த அடிமைத்தனத்துல இருந்தாங்க. எங்கே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள்? எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அங்கே அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், அவர்கள் துன்பப்பட்டார்கள். தேவனை நோக்கி கூக்குரலிட்டு என்ன செய்தாங்க, ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, ஜெபத்தோட கூட என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, இஸ்ரவேல் மக்கள் அழுகுறாங்க. அவங்க பண்ண துன்பத்தினால, அந்த எகிப்து நாட்டில் அவர்கள் பட்ட கஷ்டத்தினாலே அவங்க என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க. அழுது கூக்குரல் விட்டு தேவனை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் பண்றாங்க. தேவன் அவர்களுக்கு செவி கொடுக்கிறார். செவி கொடுத்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் என்ன செய்யறாருங்க, விடுதலை அடைய செய்கிறார். அங்கிருந்து மோசையை கொண்டு அந்த ராஜாவிடத்துல பேசி, பார்வோனிடத்துல பேசி, அங்கிருந்து அவர்கள் என்ன செய்யறாருங்க, விடுதலை பண்ணி அங்கிருந்து கூட்டு கொண்டு வருகிறார். ஆனாலும் உடனடியாக அந்த ராஜா அவர்களை விடுதலை பண்ணவில்லை.
அதற்கான வாதைகளை மோசையின் மூலமாக அங்க செய்யப்படுகிறது. 10 வாதைகள். கடைசி வாதையில என்ன செய்யறாங்க? அந்த ஊரே இழவு ஊராக மாறுகிறது. அநேக சாவுகள் அங்க நிகழ்கிறது. அப்பொழுது அவன் அங்க அந்த இஸ்ரேல் மக்களை விடுவிக்கிறான். அந்த இஸ்ரேல் மக்கள் அங்கிருந்து வரும்பொழுது திரும்பவும் மனம் மாறி என்ன செய்யறாங்க? பின்னாடியே ஆள் அனுப்புறான் அவர்களை பிடிக்கிறதுக்கு. அங்க ஒரு இடத்துல மாட்டிக் கொள்கிறாங்க. வசனம் சொல்லுது, இந்த இஸ்ரவேல் மக்களை தேவன் எப்படி காப்பாற்றினார்னா ஓங்கிய புயத்தினாலே காப்பாற்றினார். நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்தோம், பராக்கிரமம் பலம் பார்த்தோம். இது புயம் அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது. அப்ப அந்த ஓங்கிய புயத்தினாலே தேவன் இஸ்ரவேல் மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றுகிறார், எகிப்திலிருந்து. அதை எப்படி செயல்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது, வழியே இல்ல, சமுத்திரம் கடல் நிக்குது. அப்ப வழி இல்லாத இடத்துல தேவன் என்ன செய்தாருங்க? வழி உண்டாக்குனார். இது ஒரு கதை போல படித்தால் கண்டிப்பா இது என்னதாங்க, நம்பக்கூடிய விஷயமே கிடையாது. விசுவாசத்தோட நம்ம படிக்கிறோம், இது நடந்திருக்கிறது, உண்மையானது. அப்ப அந்த சமுத்திரத்தை, கடலை பிரித்து அங்க மிராக்கிள் நடக்குது. தேவன் அந்த இஸ்ரவேல் மக்களை அங்கிருந்து பிரித்து கொண்டு வருகிறார். எங்கே போவதற்கு? கானான் என்கிறதான அந்த தேசம். அப்ப அந்த கானான் தேசம் எதற்கு? அதை பற்றி சொல்லும் போது வேத வசனத்துல சொல்லுகிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அப்ப பால் தேனா, ஒருவேளை பால் நிறைய அங்க இருக்குமா, தேனு நிறைய இருக்குமானா இல்ல. அங்க இருக்கிற அந்த ஊரினுடைய செழிப்பு தன்மையை சொல்லுகிறது. இன்னைக்கு நமக்கு கோடை காலம் வரப்போகுது. எத்தனை ஏரியால என்ன ஆக போகுது? தண்ணி இருக்குமான்னு தெரியல. நிறைய வீட்டுல மோட்டர் வந்துடுச்சு, ஓடுது ½ என்ன ஏறுது இல்ல, தண்ணி இல்ல. ஏன்? நம்ம வாழ்கிற வாழ்வியல்ல, வாழ்க்கை சூழல்ல அப்படிதான் நம்ம நிலம் எல்லாம் மாறி போச்சு. ஆனால் அந்த கானான் தேசம் அந்த ஏரிக்கு நதி பக்கத்துல இருக்குது. அங்க தண்ணிக்கு பிரச்சனை இல்ல, அங்க விளைச்சலுக்கு பிரச்சனை இல்ல. விளைச்சல் வந்தால என்ன வருங்க? சாப்பிடுறதுக்கு உணவு இருக்கும், பஞ்சம் பசி வராது, அங்க நிம்மதியா இருக்கலாம். அப்ப அந்த விவசாயத்தை பண்ணாலே மனுஷன் என்ன பண்ணலாம்? நல்ல உணவு கிடைச்சிடும். அப்ப அப்பேற்பட்டதான அந்த தேசம், அந்த தேசத்தை வேறு பார்க்க சுற்றி போயிட்டு வராங்க. அங்க இஸ்ரவேல் மக்களுடைய வார்த்தை, தேவன் மேல நம்பிக்கை வைக்காமல் அவிசுவாசம் உள்ளவர்களாக அநேக இருந்ததுனால விடுதலை செய்து அவர்களை கொண்டு வந்த அந்த தேவன், அவருடைய திட்டம் இந்த இஸ்ரவேல் மக்களை குறித்து என்ன என்று பார்க்கும் பொழுது, அவர்களை தன்னுடைய புத்திரராக அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்னுடைய புத்திரன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்கிற வார்த்தைக்கு இளவரசன் என்று அர்த்தம். அப்ப அப்பேற்பட்ட அந்த இஸ்ரவேல் கூட்டத்தை வாழ வைக்க வேண்டும் என்று, கிரீடம் சூட்ட வேண்டும் என்று நினைத்த தேவன் ஒரு திட்டத்தை வகுக்கிறாரு. இவர்களுக்கு கானான் தேசத்தை அப்படியே கொடுத்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று. பெற்றோர்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல சில பேரு, நான் அவனை இப்படிலாம் நினைச்சேன். ஏன்? அவனோட வாழ்க்கைக்கு நல்லதெல்லாம் சேர்த்து நான் செய்யணும்னு நினைச்சேன். அவன் மட்டும் ஒழுங்கா படிச்சிருந்தானா பிரதர், நான் என்ன பண்ணிருப்பேன்? நல்ல ஒரு காலேஜ்ல சேர்த்திருப்பேன். சொல்லுவாங்க இல்லையா? அவன் மட்டும் நல்ல காலேஜ்ல படிச்சிருந்தாருன்னா நல்ல ஒரு வேலையில வச்சிருப்பேன். பிள்ளைகளை நோக்கி நினைத்து பெற்றோருடைய எண்ணங்கள். அவன் மட்டும் நல்லா படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்தானா நான் என்ன செய்திருப்பேன்? நல்ல ஒரு திருமணம் பண்ணிருப்பான். ஆனா என்ன பண்ணலாம? சரியா படிக்கல. அநேக பெற்றோர்களுடைய வார்த்தை நம்ம கேட்டிருக்கோம். சில பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நன்றாக படிக்கிறவர்களும் உண்டு. பெற்றோர்களுடைய அந்த நினைவுகளை சொல்றேன். தேவனுக்கும் அப்படிதான் நல்லவைகளை அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யலங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனாலே அவர்கள் அழிவை சந்தித்துக் கொண்டார். என்னாகும் புஸ்தகத்துல அவருடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். அதிகாரம் 14, என்னாகமம். அதிகாரம் 34 வாசிப்பதற்கு முன்பதாக 13வது அதிகாரத்துல 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னாகும் புஸ்தகம். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதள பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். சரிங்க. இப்ப இது எதுக்காக இந்த வசனம் படிச்சோம்னா, கானான் தேசத்துக்கு போயிட்டு வராங்க இல்லைங்களா? அங்க போயிட்டு அங்க இருந்து என்ன பண்ணுவோம்? சில பேர் அரிசி கடைக்கு போவாங்க. பெரிய பெரிய அரிசி வாங்க, இப்பெல்லாம் மூட்டையில பேக் பண்ணி கொடுத்துறாங்க. சில அரிசி கடை என்ன பண்ணிருப்பாங்க? நிறைய அடுக்கி வச்சிருப்பாங்க. பாத்துருங்க, நம்ம ஆளுங்கெல்லாம் போன என்ன பண்ணுவாங்க? அப்படியே அரிசி எடுத்து வாங்குறாங்களோ இல்லையா முதல்ல என்ன பண்ண செக் பண்றாங்களா? வாங்குறது ஏதோ ஒரு அரிசி 1/2 கிலோ தான் வாங்க போறது. ஆனா என்ன பண்றது? 5 அரிசி எடுத்து வாயில போட்டுக்கிறது. இல்ல என்ன பண்றாங்க? செக் பண்றாங்களா? நம்ம சொல்ற வழக்க சொல்ல என்ன சொல்லுவோம்? சாம்பிள் கொடுங்க. ஸ்வீட் கடையில போயிட்டு என்ன பண்ணுவோம்? வாங்கும் போது 1/4 கிலோ ஸ்வீட் தான் இருக்கும், லட்டு தான் எப்படியும் முடிக்கிறதா இருக்கும். ஆனா என்ன பண்ணுவோம்? ஒரு 2 பால் ஸ்வீட் எடுத்து உடச்சு என்ன பண்றது? வாயில போடுறது. டேஸ்ட் நல்லா இருக்கு, என்ன பண்ண 1/4 கிலோ லட்டு கொடுத்துரு இல்லையா? சில பேருக்கு அந்த வழக்கங்கள் உண்டு இல்ல? அந்த மாதிரி சாம்பிள் பாக்குற மாதிரி
இந்த கானான் தேசத்தை வேவு பார்க்க போனாங்க இல்லைங்களா, அங்க இருந்து அங்க பழங்களை கொண்டு வராங்க. நம்மளாம் திராட்சை வாங்கினா எவ்வளவு, அரை கிலோ வாங்குவோமா? அரை கிலோ வாங்க மாட்டோம், ஒரு 1/4 கிலோ வாங்குவோம்ல. திராட்சை எவ்வளவு இருக்கும்? பேக் எடுத்துன்னு போவோம் திராட்சை வாங்குறதுக்கு? இல்லையே, கையில அப்படி கவர்ல போட்டுன்னு வந்துருவோம். ஆனா இங்க திராட்சை எப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, 3வது வரியில பாருங்க, 2வது வரியில, அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடி. எப்படிங்க ஒரே குலைனா, ஒரு கொலை அப்படியே மொத்தமா திராட்சை கொலையை எடுத்துட்டு வந்து எப்படி எடுத்துட்டு வர முடியும்? நம்ம கையில எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா அங்க அந்த மொத்தமா அங்க காய்க்கிற கொலையில மொத்தமா இருக்கு, ஒரு தடியை வச்சு 2 பேர் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அந்த திராட்சை பழம் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்குன்னு சொன்னா அங்க விளைச்சல் எப்படி இருக்குங்க? அதை சொல்றதுக்காக தான். அப்ப அங்க மாதுளம் பழங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த விளைச்சல்கள் அங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா கானான் தேசத்தினுடைய விளைச்சல்கள் அப்படிப்பட்டதாக இருப்பது என்பதற்கு ஒரு உதாரணத்துக்காக படிப்பதற்காக தான் இந்த வசனம். சரி, 14வது அதிகாரத்துல என்னாகமம் 34வது வசனத்தை வாசிப்போங்க. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். சரி, இன்னைக்கு ஆகாய புஸ்தகத்தை வாசிச்சோம். 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா கூட அங்க கூட சொல்லியிருப்பாரு, எகிப்தில இருந்து கொண்டு வரும்பொழுது கூட நான் உடன்படிக்கை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்ம ஆகாய புஸ்தகத்துல வாசிக்கணும். அவர்களிடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் தேவன். இந்த மக்களை என்ன செய்யுங்க, கொண்டு வந்து வாழ வைப்பதான் தேவனுடைய திட்டமே. ஆனால் இந்த வசனத்துல வாசிக்கணும் பாருங்க, அவர்கள் அவிசுவாசம் உள்ளவர்களாக இருந்ததுனாலே, தேவனுடைய வார்த்தையை நம்பாது இருந்ததுனாலே என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், தேவனுடைய அந்த உடன்படிக்கை, தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கையை தேவனே மறுசீரமைக்கிறார். அங்க கீழே நம்ம வாசிக்க பாருங்க, என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதல். அப்ப அங்கே தேவன் இந்த அவர் பண்ணின உடன்படிக்கையை மாற்றுகிறார். காரணம் என்ன என்று சொன்னால், அந்த இஸ்ரவேல் மக்களுடைய அவளுடைய அவிசுவாசம் தான் அங்க நடந்த காரியம். அப்ப அங்க அவர்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குது. இந்த விடுதலை பயணத்துல என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னா, அங்க 40 நாள் போக வேண்டியதான அந்த ஊருக்கு எத்தனை வருஷம் போனாங்கன்னா, ஒரு நாளுக்கும் 1 வருஷம். அப்ப எத்தனை வருஷங்க, 40 வருஷம் அவங்களுக்கு ஆயிடுச்சு. எங்க போறதுக்கு, அந்த கானான் தேசத்துக்கு போறதுக்கு. ஆனாலும் கூட யார் அந்த கானான் தேசத்துக்குள்ள போனாங்கன்னு சொன்னா, அங்கே யோசுவாவும் காலேவும் தவிர்த்து மற்ற அனைவரும் இந்த 40 வருஷத்துல இறந்துட்டாங்க. அப்ப யாரு போனாங்கன்னு சொன்னா, நாங்க போக மாட்டோம், நாங்க செத்து போயிடுவோம் அப்படின்னு பயந்த, தேவன் மேல அவிசுவாசமாக வைத்த அந்த மக்கள் இல்ல, அவர்கள் மூலமாக பிறந்த அவர்களுடைய குழந்தைகள் தான் கானான் தேசத்துக்குள்ள போச்சே தவிர்த்து அவர்கள் கானான் தேசத்துக்கு போகல. அந்த கூட்டத்துல இருந்துல போனதுல 2 பேர் யாருங்க, யோசுவாவும் காலேவும் போனாங்க. அப்ப இந்த விடுதலையின் பயணம், எகிப்திலே அடிமையா இருந்து அவர்களை கானான் தேசத்துக்கு வரவழைத்தாரு. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணின இந்த பயணம் எப்படி முடிஞ்சதுங்க? நல்லதா முடிஞ்சுதா? இல்ல. ஆரம்பித்தவர்கள் அந்த பயணத்தை எப்படி முடிச்சுக்கிட்டாங்க? அவிசுவாசத்தால. நல்லபடியா அந்த பயணம் முடியல. நோவாவை பார்த்தோம், தேவனுடைய திட்டத்திற்கு அவர் என்ன செய்தாருங்க, கீழ்ப்படிந்தாரா? கீழ்ப்படிந்தார். பயணம் நல்ல முறையில முடிஞ்சது. இஸ்ரேல் மக்களை பார்த்தோம், கீழ்ப்படிந்தார்களா? கீழ்ப்படியில, அவிசுவாசம் வைத்தார்கள். பயணம் நல்ல முறையில முடிஞ்சுதானா? இல்ல. இந்த பயணம் நல்ல முறையில முடியவில்லை. சரி, இது 2வது பார்த்துட்டோம். 3வது ஒரு பயணத்தை பார்க்க போறோம். இந்த பயணம் என்ன பயணம் என்று சொன்னால், இது உலக மக்களுக்கு எல்லாம் தேவைப்படுகிற ஒரு பயணம். இந்த பயணம் என்ன பயணங்க? மீட்பின் பயணம். அப்ப இந்த பயணம், இந்த மீட்பின் பயணத்துல யாரு பயணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அவர் வேற யாரும் இல்ல. அந்த பயணப்பட்டவர் எங்க இருந்து கிளம்புனாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க இருந்து கிளம்புனாருங்க? இந்த ஊர்ல இருந்தே கிடையாது, பரலோகத்திலிருந்து கிளம்பி வராரு. ஃப்ரம் எங்க? பரலோகம். ரீச் ஆற இடம் எங்க? பூமி. அப்ப பூமிக்கு வந்திருக்கிறார். யார் அவர் சொன்னா, நம்முடைய மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் எதற்காக இந்த பூமியிலே வந்தார் என்று சொன்னால், மனிதர்களுடைய பாவங்களை போக்குவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அது மாத்திரமா என்று சொன்னால், அவர் என்ன செய்தார்? நோவாவை கொண்டு தேவன் ஒரு திட்டம் வைத்தார், நோவா நிறைவேற்றினார். இஸ்ரவேல் மக்களுக்கு என்று தேவன் ஒரு திட்டம் வைத்தார், அதை நோக்கமாக இருந்தது. அதை செயல்படுத்தினா சரியாக செயல்படுத்தல, நோவா அதை சரியாக செய்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவானவரை கொண்டும் தேவன் ஒரு என்ன செய்யறாங்க, ஒரு திட்டம் செய்யறார். அது என்ன திட்டம் அப்படின்னு சொன்னா, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்கலாங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. சரிங்க. இப்போ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் யார் வந்தாங்க? இயேசு கிறிஸ்து வந்தார். நோவா அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். ஆனா நிறைவேற்றினார்.
அப்ப இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இங்க பூமிக்கு வந்ததான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை அவர் என்ன செய்ய வந்திருக்காருங்க, நிறைவேற்றுவதற்காகத்தான் இங்க வந்தார். அப்போ இங்க வந்தவர் அதை நிறைவேற்றிட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது அவர் நிறைவேற்றிட்டாரு, கண்டிப்பாக நிறைவேற்றிட்டாரு. அந்த நிறைவேற்றுதலினாலே தான் நாம் என்ன செய்திருக்கோம், இன்னைக்கு தேவனை நோக்கி தொழுது கொள்ளும்படியான ஒரு தகுதியை பெற்றவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி பாக்குறோங்க? ஆமா, பாக்குறோமா இல்லைங்களா? பாக்குறோம் தான். தலையாடும் பண்ணி பாக்கலையா? பாக்குறேன்னு சொன்னாலும் என்ன சொல்லுவீங்க, ஏதாவது சொல்லுவாங்க. பார்த்தேன்னு சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம பார்க்கவே இல்லையா, எப்படி பார்த்தேன்னு சொல்றது இல்லையா? ஆனா தலைய அசைக்கலாமா வேண்டாமா என்கிற ஒரு குழப்பமா. அதாவது நாம் என்ன சொல்ல வரீங்க சொன்னா, இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து கொள்றோமா, நம்புறோமா? நம்புறோமே. 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், 1வது வசனத்துல, யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல, தேவனிடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசமா இருங்க, என்னிடத்துல என்ன பண்ணுங்க, விசுவாசமா இருங்க அவர் சொல்லியிருக்காரு. அப்ப இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறோம்னா விசுவாசிக்கிறோம், ஆனால் அவரை யார் என்று விசுவாசிக்கிறோம், அதுதானே முக்கியம். இன்னைக்கு அநேகர் இயேசுவானவரை பார்க்கிறாங்க, நோக்கி பார்க்கிறாங்க, அவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க, அவரை தங்களுடைய இருதயங்களை வைத்து தங்களுடைய வாழ்க்கையில மேன்மையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள், நல்லதுதான். ஆனால் தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினாரு. அவர் யாராக இருக்கிறார்? தேவன் அவரை யாராக நியமித்தாரோ அவராக நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? நமக்கு யாருங்க அவரு? மீட்பர். நம்ம மீட்டு கொண்டார். அவர் எதுல இருந்து மீட்டு கொண்டார்? மனித ஆத்துமாக்கள் எல்லாமே எதுல இருந்ததுங்க? பாவத்தில இருந்து. அந்த பாவத்தில இருந்து அவர் நம்மை மீட்டார். எப்படி மீட்டார் என்று பார்க்கும்போது, சிலுவையிலே அந்த கொடூர மரணம் அடைந்து அவருடைய ரத்தங்கள் சிந்தப்பட்டு அவர் சதைகள் கிழிக்கப்பட்டு நம்மை அவர் காப்பாற்றினார். அவருடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு நாம் கழுவப்பட்டவர்களாக இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் அநேகர் இயேசுவானவரை அப்படி நோக்கி பார்க்கிறாங்களா? கிடையாது. எப்படி பார்க்கிறாங்க இயேசுவானவரை? நம்மளை விட அதிகமா என்ன சொல்லுவோம், ரொம்ப உற்சாகமா ஓடுவோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம், ஒருவேளை இங்க பெரியவங்க எல்லாம் ஓடுறதே இல்லைல்ல, ஓடுறீங்க யாருன்னா, இங்க வாக்கிங் ஜாக்கிங் யாரும் பண்றது இல்லைல்ல, சில பிள்ளைங்க ஓடுவீங்களா, ஸ்கூல்ல ஓடுவீங்களா, ஸ்பீடா ஓடுவீங்க, ரன்னிங் ரேஸ் ஓடுவீங்க, அவங்க கூட இருக்கும்போது ஸ்பீடு இன்னொரு பக்கத்துல நம்மளோட வேகமா ஓடுவோம். என்ன பண்ணுவோம், பாப்பான், என்னடா நம்மளே மூச்சு பிடிச்சிட்டு ஓடுறோம், நம்மளோட வேகமா ஸ்பீடா ஓடுறோம், யாரா பார்ப்பாங்கல்ல, அப்படியே பள்ள கட்சின்னு ஓடுவாங்கல்ல. நம்ம ஆண்டவன் சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தா ஏசப்பான்னு சொல்லிட்டு ஸ்பீடா இன்னொரு ஓடிட்டு இருப்போம். யாரும் இவ்வளவு வேகமா ஓடுவானா? அந்த வேகம் என்னதுங்க, அவருடைய வாழ்க்கைக்கு சோகம்தான். ஏன் சொன்னா, இயேசுவானவரை நோக்கி ஓடுறது நல்லதுதான். ஆனால் இயேசுவானவரை யார் என்று நினைத்து ஓடணும்னு சொன்னா, அவரை அனுப்பின பிதாவினுடைய குமாரனாக அவர் இருக்கிறார் என்கிறதான அந்த உண்மை தன்மையை அறிந்தவர்களாக ஓடணும்னா நம்முடைய ஓட்டம் ஜெயிக்கும். ஆனா அநேகர் எப்படி ஓடுறாங்க, ஏசப்பான்னு ஓடுறாங்கல்ல, ஓடுன்னு ஓடுறாங்கல்ல ஐயா. ஆனா என்ன, கால் சிக்கிய கீழே தான் விழுவாங்க. அவங்களுடைய ஓட்டம் தவறானது. அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் படிச்சோம் இல்லையா, திரும்ப படிக்கலாமா? யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 34ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே போதும் சகோதரர். அப்ப இங்க நான் வாசிக்கிறோம், நான் என்னை, அந்த 2வது வரியில பாருங்க, அனுப்பினவருடைய அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அனுப்பினவர் யாருதான்? ஒருத்தர் இருக்காரு. சரி, அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இது யாருக்கு தெரியும்? முதல்ல நமக்கு நல்லா தெரியும். தெரியுதா பிரதர்? தெரியும். தலையாட்டிடுங்க இல்லையா? தெரியல என்ன பண்ண, திருப்பி இன்னொரு தடவை சொல்லிக்கொள்ளலாம். அப்ப அனுப்பினவர் யாரு? ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருங்க? பிதாவாகிய தேவன். அப்ப அனுப்பப்பட்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் யாருங்க? அவர் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அனுப்பினவர் பிதாவாகிய தேவன், அனுப்பப்பட்டவர் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். இப்ப இது நமக்கு எப்படி தெரியும்? பைபிள் படினாலும் தெரியும் அப்படின்னு வசனம் என்ன பண்ணலாம், ஆன்சர் சொல்லிடலாம். ஆனா நமக்கு எப்படி இந்த பைபிள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்ததுன்னா, 3வது ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவரையும் உலகம் எப்படி அறிந்து கொண்டிருக்கிறது? நான் ஆவியில அபிஷேகம் பெற்றுக்கொண்டுதான் இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன பண்றது உலகத்துல? இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அபிஷேகத்தை தனித்தனியாக வேறு விதமாக ஒரு மனிதனுக்கு ஒருவராக புதிய ஏற்பாட்டின் சட்டத்தின்படியாக செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் இல்ல. இந்த வேதாகமத்தை படிக்கும்படியாக நமக்கு எழுதி கொடுத்தவரே பரிசுத்த ஆவியானவர் தான். அதை வெளிப்படுத்துகிறவரே அவர் தான். தேவனுடைய இருதயத்தின் எண்ணங்களை வேத எழுத்துக்களாக நமக்கு வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த வேத எழுத்துக்கள் மூலமாக நாம் என்ன செய்யறோங்க? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? இதைத்தானே வாசித்து சுவிசேஷமாக நமக்கு சொன்னாங்க. அந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிச்சுதானே வந்திருக்கோம். அப்ப பரிசுத்த ஆவியானவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த உலகம் எப்படி சொல்லுதுங்க? உலகம் எப்படி வேணா சொல்லட்டும், நம்ம எப்படி சொல்லணுங்க? இயேசுவானவரை அப்பா என்று சொல்ல. அப்பா ஒருவர் இருக்கிறார் தான், உண்மைதான். அந்த அப்பா யார் என்று சொன்னால் பிதாவாகிய தேவன். இவர் அவரால் அனுப்பப்பட்ட
குமாரனாகிய கிறிஸ்து. 5ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 30வது வசனத்தை வாசிக்கணும். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. இங்க நீங்க 4வது வரியில பாத்தீங்கன்னா, இங்க 30வது வசனம், யோவான் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல 4வது வரியில என்னை அனுப்பின பிதாவுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்குது. அதே அதிகாரத்துல 36வது வசனத்தை நீங்கள் 6வது வரியில பாருங்க, பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்குது. அப்ப இந்த 30வது வசனத்திலையும் 36வது வசனத்திலையும் என்னை அனுப்பின பிதா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். 37வது வசனத்தை முதல் வரியில பாருங்க, என்னை அனுப்பின பிதா தாமே. அப்ப அவரை அனுப்பினது யாரு தாங்க? பிதாவானவர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 38வது வருஷத்துல பாருங்க, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால். அப்போ இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பயணம் என்ன பயணம் அப்படின்னு சொன்னா, இந்த உலக மக்களுடைய பாவங்களை மீட்பதுதான் அவருடைய பயணம். வசனம் வாசிக்கலாமுங்க. நம்ம 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம இப்படியாக வாசிக்கிறோம் அல்லவா? 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் வசனம் 15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நோக்கம் என்ன? அவர் வந்ததுக்கான காரணம் என்ன? அவர் பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான் இங்க வந்தார். அப்ப அந்த ரட்சிப்பை ஏற்படுத்திட்டாரானா? ஏற்படுத்திட்டார். அவர் அந்த ரட்சிப்பை ஏற்படுத்திட்டாரு. அந்த ரட்சிப்பின் மூலமாக தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோங்க, உள்ள வந்து இங்க அமர்ந்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பயணம் எப்படி அமைஞ்சதுங்க? நல்லபடியா அமைஞ்சதுங்களா? அமைஞ்சது. தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினாரானா? நிறைவேற்றி விட்டார். அங்க நோவாவை பார்த்தோம், அவருக்கு என்று ஒரு பயணம் வந்தது. தேவனுடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை நோவா நிறைவேற்றினாரானா? நோவா தேவன் சொன்னபடி எல்லாம் செய்தார். அப்ப கீழ்ப்படிந்தார் என்கிற அர்த்தம். அப்ப இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே அவர் செய்து முடிப்பதுதான் அவருடைய போதனம் சொன்னாரு. அதன் பிரகாரமாக அவர் என்ன செய்தாருங்க? அவருடைய சித்தத்தை செய்து முடித்துட்டாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ யோசிச்சு பாருங்க, கடைசியா முடிவுக்கு, நாம தேவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? ஆமா. கீழ்ப்படியில போல இருக்க. கீழ்ப்படியில ஐயா? கீழ்ப்படிஞ்சிருக்கோம் எல்லாரும். எதுக்கு கீழ்ப்படிஞ்சோம் சொன்னா, சுவிசேஷத்திற்கு கேட்டு விசுவாசத்திற்கு கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படிந்தோம்னு சொன்னா, சுவிசேஷத்தை கேட்டு அதை நம்பினவங்க தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறாங்களே, அந்த பாவத்துல இருந்து மனம் திரும்புறாங்களே, அப்ப அறிக்கை பண்ணி என்ன செய்யறோங்க? எங்க கீழ்ப்படுகிறோம்? ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்கிறோமே அந்த செயல், அதுதான் கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளாக நம்ம எல்லாரும் என்ன செய்திருக்கிறோம்? கீழ்ப்படிந்திருக்கோம். ஆனாலும் அந்த கீழ்ப்படிதல் மூலமாக நமக்கு என்ன கிடைத்தது? ரட்சிப்பு கிடைத்தது. ஆனா அந்த ரட்சிப்பு நிறைவேறிச்சா அப்படின்னா இல்ல. ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், இன்னும் அது முழுமை அடையல. அந்த முழுமை எப்பொழுது அடையும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையில இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற விசுவாசத்திலிருந்து நாம விழுந்துடாம நமக்கு ஒரு பயணம் இருக்குது. என்ன பயணங்க அது? என்ன பயணம் அது? விட்டா வீட்டுக்கு ஓடிடலாம், அதுதான் நமக்கு தெரிஞ்ச பயணம் இல்லையா? ஆவிக்குரிய பயணம் அது. இன்னும் சொல்ல போனால் விசுவாசிகளாக நாம் இருக்கிறோம். அது என்ன பயணங்க? விசுவாச பயணம். விசுவாச பயணத்தை யாரெல்லாம் துவங்கிட்டீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாரும், ஒரு சிலர் தவிர்த்து எல்லாம் என்ன பண்ணிட்டோம்? விசுவாச பயணத்தை துவங்கிட்டோம். நம்ம நீங்க எதனா ஊருக்கு போயிருக்கீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டா போதும், ஊருக்கு போனவங்களை பத்தி நிறைய சொல்லுவாங்க. எங்க சிஸ்டர் சொல்லி பதிலாம் சொல்லுவாங்க. ஏன் ஃபிளைட்ல போனா இப்படி போனோம், அப்படி போனா, ட்ரெயின்ல போனா 4 நாள் ட்ரெயின் இப்படி இருந்தது, பஸ்ல போனா கவர் எடுத்து பக்கத்துல வச்சீங்கன்னா ஏன் பஸ் ஒத்துக்காது. பயணத்தினுடைய நிறைய அனுபவங்களை சொல்லுவாங்க. நம்முடைய விசுவாச அனுபவத்தை என்ன பண்ணுங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும், அநேகருக்கு சொல்லணும். எப்படி இருக்கக்கூடாது இந்த பயணத்துல? பாதியில இறங்கினவர்களா இருக்கக்கூடாது. இஸ்ரேல் மக்களை போல என்ன பண்ணக்கூடாது? இந்த பயணத்துல சீக்கிரமா முடிச்சுக்க கூடாது. போக வேண்டிய இடத்துக்கு போகாமலே பயணத்தை முடிக்க கூடாது. நோவாவை போல, இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய பயணத்தை நிறைவு செய்யணும், அந்த விசுவாச பயணத்தை. அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணுங்க? என்ன செய்யணுங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ, இதுதான் அந்த தலைப்பு. அந்த கிறிஸ்துவை நோக்கியே நமது பயணமா இருக்கும். இப்போ கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல ரட்சிப்புல நம்ம என்ன அடைந்து கொண்டிருக்கிறோம் வாசிக்கலாமா? கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்திலே 3ஆவது அதிகாரம் வசனம் 27ல
உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. தரித்து கொண்டிருக்கணும். அப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டோமா? உள்ள புகுந்துட்டோமே. அவர் எப்பேற்பட்டவர் கிறிஸ்துவானவர்? வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள்ல 2ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். அப்போ தேவன் இந்த நசரேயனாகிய இயேசுவை என்ன ஆகிட்டாருங்க? கிறிஸ்துவா ஆகிட்டாரு. அவர்தான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை ஞானஸ்தானத்தின் மூலமாக கலாத்தியர் 3:27 படி வாசிக்கிற பிரகாரமாக நம்ம என்ன செய்து கொண்டோம்? அணிந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நாம யாருங்க? கிறிஸ்தவர்கள். அப்ப இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய எல்லா செயலையும் நம்ம என்ன செய்யணுங்க? செய்யணும். அப்ப கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். அவரை நோக்கி தான் நம்முடைய பயணமா இருக்கணும். அப்ப அந்த பயணத்துல நாம எப்படி பயணிக்க முடியும்னு சொன்னா, எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தாரோ அதை போலவே இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ 1 பேதுல வாசிக்கிறோம் இல்லையா, அவர் மாதிரியை பெண் வைத்து போயிருக்காரு சொல்லிட்டு அவரை போலவே நாம் என்ன செய்யணுங்க? நடக்கணும். அப்படி நடந்தாதான் இந்த விசுவாச பயணம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றது இல்லைங்க? அவரை போல நடப்பது கிடையாது. சரி, எதற்காக அவரை நோக்கி நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவையே நோக்கி நம்ம பயணம் பண்ணோம்னா நம்முடைய நோக்கம் என்னன்னு சொன்னோம். நம்ம ஆரம்பத்துல வாசிக்கலாமா? வார்த்தையா சொன்ன வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 20 நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 20 நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்குதுங்க? பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப அந்த குடியிருப்பை நோக்கி தானே நம்ம நோக்கமே. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது தானே நம்மளுடைய நோக்கம். அப்ப இந்த நோக்கத்தை நோக்கி பயணப்படுகிற நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? அந்த பயணத்துல பரலோகத்தை நம்ம அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ற வரையும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்து வெயிட் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி வாழ்ந்தாரோ சொல்லி இருக்கிறாரோ அப்படிதான் நம்ம என்ன செய்யணுங்க? வாழ வேண்டும். வாழ்ந்து நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்குங்க? நித்திய ஜீவன் கிடைக்கும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 5 நாம் வாசிக்கலாங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 5 நாம் வாசிக்கும் பொழுது, கடைசி காலத்திலே வாசிங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாகப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்த பிரகாரமாக நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த பரலோகத்துல நமக்கு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரம்னா சொத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம என்ன பண்ணிருக்கோங்க? மேல இங்க 2வது வாசிக்கிறோம், ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம என்ன செய்யணுங்க? இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்திலே நாம் என்ன செய்யணுங்க? வாழ வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஏன் வாழ வேண்டும் என்று சொன்னால், எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 12வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 1வது வசனத்தை வாசிக்கலாங்க. 12. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல எப்படி ஓடணுங்க? பொறுமையோட ஓடணும். அது பொறுமையா ஓட என்ன பண்றாங்க? சில பேரு ரொம்ப பொறுமையாடுறாங்க. எப்படிதான் அந்த பொறுமை கிடையாது. அந்த பொறுமை கிடையாது. சில பேர் ரொம்ப அவசர கொடுக்க நம்ம பார்த்திருப்போம். ரொம்ப வேகமாக கால் அந்த மாதிரி என்ன பண்ண கண்மூடித்தனமாக ஓடக்கூடாது என்பதற்காக பொறுமை தேவைப்படுது. அந்த பொறுமை எப்படி விளங்கும்? யார் அந்த பொறுமைக்கு எடுத்துக்காட்டுன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொறுமைக்கு எடுத்துக்காட்டு. அதனுடைய விளக்கங்கள் தொடர்ந்து வருட 2-3 வசனங்களை வாசினா அவருடைய பொறுமை எப்பேற்பட்டதாக இருக்குன்னு வாசிக்கணும். சிலுவையை அவர் சகித்தார், அந்த விபரீதங்களை அந்த கொடுமைகளை அவர் அனுபவித்தாரே, அப்பொழுது அவர் பொறுமையாக இருந்தார். அந்த பொறுமை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பூமியில வாழும் பொழுது அப்பேற்பட்டதான பொறுமை நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப இங்க வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, விசுவாசத்தை துவக்குகிறவர் யாருங்க? இயேசுவானவர். விசுவாசத்தை முடிக்கிறவர் யாருங்க? இயேசு கிறிஸ்துவானவர். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவ நமக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? ஞானஸ்தானம் பண்ணும்போது சுவிசேஷத்தை கேள்விக்கும் போது ஒரு வசனம் படிச்சோம். என்ன வசனம்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல. சில பேர் நிறைய இப்பயும் படிக்கிறோம் தான், திரும்ப படிக்கிறாங்களா? ரோமர் 10வது அதிகாரம் வசனம் 9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை
நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்பட பொழுது நம்ம எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது ஊழியர்கள் என்ன செய்றாங்க? இந்த வார்த்தையை கேட்கிறாங்க, வசனத்தை சொல்றாங்க, விளக்குறாங்க, இந்த வார்த்தை கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கிறாயா? ஆமா விசுவாசிக்கிறாயா. சொல்றேன்ல தண்ணீர் முழுக்கல. இன்னும் தெளிவாக கேட்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ யார் என்று விசுவாசிக்கிற? அதுக்கு பதில் சொல்லணும். எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கும் போது பதில் சொல்லணும். எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது? சிலபஸ் முடிஞ்சிச்சு நம்ம எடுத்து புக்கை மறைச்சு வைக்கிற மாதிரி மறைச்சு வச்சிடக்கூடாது. திரும்ப திரும்ப அதை சொல்லணும். திரும்ப சொல்லலாமா? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 20வது அதிகாரம் வசனம் 31 நம்ம வாசிக்கலாம். யோவான் 20 வசனம் 31. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் என்று நாம் விசுவாசிக்கணும்? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகும். அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? இயேசுவானவரை அவர் பிதாவுடைய குமாரனாக இருக்கிறார், அவர் குமாரனாகிய கிறிஸ்துவாக இருக்கிறார் சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்துடைய வெளிப்பாடுதான் ஞானஸ்தானத்துல தண்ணீர் முழுக்கல போய் அங்க நின்று நம்ம என்ன பண்றோம்? அறிக்கையிட்டுருமே. அந்த அறிக்கையில ஜெபம் பண்றாங்க சில பேர் சகோதரர்கள் ஞானஸ்தானத்துல. அவர் பண்ணின அறிக்கையில அவர் என்ன செய்யணும்? நிலைத்து நிற்கணும் வாழுற வரையும் இந்த பூமியில பண்றோம் இல்லையா? ஏன்னு சொன்னா அநேகர் இப்பேற்பட்டதான நிலைகளிலிருந்து மாறுகிறார்கள். மனுஷன் இந்த உண்மையுள்ள வார்த்தைகளை, இவ்வளவு தெளிவான வார்த்தைகளை விட்டு மனம் திரும்பின மனிதர்கள் என்ன செய்யறாங்க? மனம் மாறி அவிசுவாசிகளாய் போறாங்க, இஸ்ரேல் மக்களை போல. அப்ப நாமும் அப்படி போயிடலாமானா அப்படி போகக்கூடாது. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய விசுவாச பயணத்துல நோவாவை போல இருக்க வேண்டும். நோவாவுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு இல்லையா? என்ன கட்டளை கொடுத்தாரு? நம்ம வாசிச்சோம். பேழை செய்ய சொன்னாரு. அப்ப அந்த பேழை செய்யறதுக்கு அவருக்கு ஒரு மரம் சொல்லப்பட்டது. எந்த மரங்க? கொப்பேர் மரம். ஏன் அவர் வேற ஒரு மரத்துல போயிட்டு அந்த பேழையை கட்டிட்டு வார்னிஷ் பண்ணிட்டு ரெடி பண்ணிருக்கலாம்ல? ஆனால் அவர் கொப்பேர் மரத்துலதான் அவருக்கு செய்யணும்ன்ற கட்டளை என்ன செய்தாருங்க? நிறைவேற்றினார். அப்போ நாம மற்ற மனிதர்களை போல இயேசுவானவரை விசுவாசிக்கிறோம், அவரை ஆண்டவர் என்றும் அவரை அப்பா என்றும் விசுவாசிக்கலாமே. எப்படி கொப்பேர் மரத்தால அவர் பேழையை கட்டினாரோ, நீங்க கிறிஸ்துவை எப்படிதான் விசுவாசிக்கணும்? அவர் தேவனுடைய குமாரன் என்றுதான் விசுவாசிக்கணும். அப்போ நோவா கொப்பேர் மரத்துல அந்த பேழையை உருவாக்கிறதுனாலே கீழ்ப்படிந்தானா? நாமும் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து வாழ்ந்தோம்னா நோவாவை போல நம்மளை கீழ்ப்படிஞ்சவங்க தான். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய சித்தத்தை செய்தாரா? செய்தாரு. எப்ப செய்தாரு? நல்லா வந்தாரு 5 வருஷம். அப்புறமா ஒரு பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில என்னாச்சு? சர்ச்சுக்கே வருது இல்ல. இயேசு கிறிஸ்து அப்படி பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாரா? இல்ல, அவர் சாகுற வரையும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினாரு. நாமும் கூட இயேசுவானவரை போல நம்முடைய வாழ்க்கை உள்ளவரை, ஜீவன் உள்ளவரை என்ன செய்யணுங்க? தேவனுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் உண்மை. எப்படி கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னா, இப்பதான் இந்த பயணத்தினுடைய கிறிஸ்துவை நோக்கிய பயணத்தினுடைய செய்தியை ஆரம்பிக்குது. அப்ப இதுக்கு நேரம் முடிஞ்சிடுச்சு. தேவனுக்கு சித்தமா என்ன பண்ணலாங்க? தொடர்ந்து இந்த பயணத்துல இன்னும் அதிக காரியங்கள் இருக்கிறது, இன்னும் அதிக பயணங்களை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்யலாங்க? அப்படி உற்சாகமா கேட்டீங்கன்னா, தேவன் நமக்கு கிருபை அளித்தாருன்னா கண்டிப்பாக என்ன செய்வோங்க? இன்னொரு நாளும் இதே தலைப்பை கொண்டு இன்னும் அதிக வசனங்களை கொண்டு தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் தியானிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அது நடக்கணும். இந்த வாரம் நம்ம என்ன பண்றோங்க? சபை முடிந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஊழியர் சொல்வார்ல, நீங்க என்ன செய்யணும் குடும்பத்துல? பேசின மெசேஜ் என்ன பண்ணுங்க? டிஸ்கஸ் பண்ணுங்க. டவுட் இருந்தா என்ன பண்ணுங்க? கேளுங்க. எனக்கு படிக்க தெரியலன்னு சொல்லாதீங்க. பிள்ளைகள் என்ன பண்ணுங்க? தப்பா படிச்சா கூட பல பிள்ளைங்களை படிக்க வைங்க. படிக்க வச்சு நோவா பத்தி பேசுங்க, இஸ்ரேல் மக்கள் பத்தி பேசுங்க. என்ன புத்தகத்துல இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து பேசுங்க. அவர் குமாரனாக இருக்கிறார், பிதாவுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று வசனங்கள் எடுத்து பேசுங்க. நம்மை குறித்து பேசுங்க. என்ன செய்யலாம்? கண்டிப்பாக இந்த பயணத்துல வெற்றி அடையலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பொறுமையோடு கேட்டவங்க அனைவருக்கும் அனைவருடைய நன்றி.